கிறிஸ்மஸ்க்கு வெறும் கேக்ஸே பண்ணிட்டு இருந்தா ஸ்நாக்ஸ் யாருங்க பண்றது? கிறிஸ்மஸ் பார்ட்டி ஸ்நாக் பண்ணலாமா? பொட்டேட்டோ எக் சீஸ் பால்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் நீங்க கிறிஸ்மஸ்க்கு 2 நாள் முன்னாடியே இதை செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு தாராளமா செஞ்சுக்கலாம். இது அப் டு 1 வீக் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 முட்டையை வேக வச்சு துருவி சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் சீசனிங்க்கு நான் சேர்த்திருக்க எல்லா மசாலாவோட டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இது கூட 4 டீஸ்பூன் மைதா இல்ல கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. இது கூட என்னென்ன வெஜ்ஜஸ் வேணும்னாலும் நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். சோ கையில என்ன தடவிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணும்னாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ரவுண்ட் இல்ல இந்த மாதிரி ஓவல் ஷேப் கூட செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வடை மாதிரி தட்டிக்கோங்க. அதுக்குள்ள சீஸ் சங்க் வச்சிருங்க. எனி கைண்ட் ஆஃப் சீஸ் சேர்த்துக்கலாம். மொசரேலா சீஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சீஸ் தான் சேர்த்திருக்கேன். பொட்டேட்டோ எக் சீஸ் பால்ஸ்ன்றதுனால நான் அந்த எக் மாதிரி ஓவல் ஷேப்ல பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு 12ல இருந்து 15 பீஸ் கிடைக்கும். சோ இதை செய்யறதுக்கு மெல்லிசா இருக்கிற சேமியா எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கார்ன்ஃபிளவர் மாவுல தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கா கரைச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சீஸ் பால்ஸையும் உள்ள நல்லா டிப் பண்ணிட்டு நம்ம வெர்மிசெல்லில கோட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு முறையும் நல்லா உருட்டி இந்த மாதிரி அழுத்தி கோட் பண்ணீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். நீங்க செய்யறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அப்படி இல்லனாலும் 2 டேஸ்க்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரும். இந்த ப்ராசஸ் காட்டுறது உங்களுக்கு நல்லா புரியணும்ன்றதுக்காக நிறைய பேர் பார்த்ததும் இவ்ளோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யூ கோனா லவ் இட். சோ நல்ல சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு 4 நிமிஷம் கிட்டத்தட்ட 7 to 8 மினிட்ஸ் ஆகும் ரெடி ஆகி வரதுக்கு. அண்ட் செஞ்சதும் உடனே சர்வ் பண்ணுங்க. இல்லனா ஒரு half an hour அப்புறம் சாகி ஆயிடும். இல்லனா செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் டபுள் ஃப்ரை பண்ணீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும். சோ ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?